Hello student, in these lectures I am going to discuss about economic importance of algae. algae உடைய பொருளாதார முக்கியத்துவம் அது எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுது அதை பற்றி பார்க்க போகிறோம். So it is used various industry like food and fodder industry, biofertilizer and used as a food. These are some of the major field which are used in algae. First, you know that algae is a constitute an important group of plant which is mostly occur in aquatic habitats. So they are commonly known as bonds scum or seaweeds. So பொதுவாக ஆல்கேனா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீரில் வாழக்கூடியவை. அதனால் அதுக்கு வந்து சீவீட் பேர் அல்லது பாண்ட்ஸ் கம்னு பேர். ஸோ their controlled growth can provide positive help in tackling some present day problems such as disposal of sewage and industrial waste, conservation of water and soil and improvement of quality and yield of food product. ஸோ ஒரு கண்ட்ரோல் கண்டிஷனில் நம்மளால் வளர்க்க முடியாதால் பல்வேறு ப்ராப்ளத்துக்கு இந்த ஆல்கேவை யூஸ் பண்ணலாம். உதாரணமாக சீவேஜ் கழிவுகளை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, சாயில் வந்து பாதுகாப்பதற்கு, ஃபுட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, இது போன்ற துறைகளுக்கு இது பயன்படுது. ஃபர்ஸ்ட் ஆல்கே யூஸ் as a ஃபுட் அண்ட் ஃபோடர். ஆல்கே பார்த்தீங்கன்னா உணவாகவும் தீவனமாகவும் பயன்படுது. The algae species are used as food in several countries and in a several form. ஸோ உலகில் பல்வேறு நாடுகளில் உணவாக பல்வேறு வகையில் இதை பயன்படுத்துகிறாங்க. ஆல்கே ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கண்டெயின் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் ஏ, பி, சி அண்ட் இ, லிபிட்ஸ் அண்ட் மினரல்ஸ் போன்ற மிக முக்கியமான தாது பொருட்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ லேமினேரியா ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் எடிபிள் சீவிட் விச் இஸ் யூஸ்ட் இன் ஜப்பான் and food item is kombu is prepared from it. So laminaria species பார்த்தீங்கன்னா ஜப்பானில் உணவாக பயன்படுகிறது. And aonoriform, monostroma, Asakusa noriform, porifera and prepared in different countries. So porifera is as 35% protein, 40% carbohydrate and vitamin B and C. Also, nostoc is used as food material in South America. And many seaweeds, Fucus, Laminaria, Ascophyllum and Sargassum are used as a fodder. So, இந்த Fucus, Laminaria, Ascophyllum, Sargassum போடுறதுனா fodder தீவனமாகவும் பயன்படுகிறது. Rhodomnemia palmata is used for food for sheep in Norway. நார்வேயில் பார்த்தீங்கன்னா ரோடோனிமியா ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா உணவாக ஷீப்புக்கு கொடுக்குறாங்க. அண்ட் லேமினேரியா சக்காரினியா, பெல்விட்டியா, ஆஸ்கோஃபைலம், தீஸ் ஸ்பீசிஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் ஏ ஃபுட் ஃபார் கேட்டில், கால்நடைகளுக்கு உணவாகவும் பயன்படுகிறது. நம்ம அடுத்து பார்க்க போது இண்டஸ்ட்ரியில் தொழிற்சாலைக்கு இந்த ஆல்கே எந்த அளவுக்கு பயன்படுது பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் கமர்ஷியல் அண்ட் ஃபார்மசியூட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகார் பற்றி பார்க்கணும். அகார் இஸ் அப்டைன்ட் கமர்ஷியலி ஸ்பீசிஸ் ஆஃப் ஜெலிடியம், கிராசிலேரியா அண்ட் கோண்ட்ரஸ். இந்த ஸ்பீசிஸ்லேருந்து பெறக்கூடிய ஒரு பொருள் தான் பேர் அகார். அகார் பார்த்தீங்கன்னா மெயினாக ஜப்பான் அண்ட் சவுத் ஈஸ்ட் கண்ட்ரியில் இந்த அகார் ப்ரொடக்ஷன் சென்டர் அதிகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் வேரியஸ் ஃபுட் ஆஸ் ஃபுட், ஃபார்மசியூட்டிக்கல் அண்ட் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் இந்த அகார் அதிகப்படியாக பயன்படுது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் யூஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னிங் ஏஜென்ட் இன் கல்ச்சர் மீடியா, வளர்ப்பு ஊடகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னிங் தருவதற்கு இந்த அகார் பயன்படுது. அடுத்தது கேராஜினின். Carrageenan. Okay, carrageenan is obtained from cell walls of chondrous
Crypsis and Kaigatia stellata. The carrageenan is used in stabilization of emulsion in paints and cosmetics. So paint and cosmetic பார்த்தீங்கன்னா emulsion agent இந்த carrageenan யூஸ் ஆகுது. And also alcohol and sugar is used as a clearing agent. Sugar industry, alcohol industry பார்த்தீங்கன்னா clearing agent இந்த carrageenan பயன்படுது. It is also utilized in textile, leather and brewing industry. So in the textile, leather and brewing industry இந்த carrageenan பயன்படுது. And alginate. These are the salts of alginic acid which is occur in the cell wall of brown algae belonging to the order Laminariales. So Laminarius orders இருக்கக்கூடிய brown algae பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய cell wall இருந்து பெறக்கூடிய பொருள் தான் alginate. That alginate are non-toxic and viscous and readily form gel, useful as a thickener, emulsifier and gelling agent. இந்த alginate பார்த்தீங்கன்னா non-toxic தன்மை கொண்டது. அந்த திக்னராகவும் எமல்சிஃபையராகவும் ஜெல்லிங் ஏஜென்ட்டாகவும் இது பயன்படுது. And also flame proof fabrics also prepared from alginate. So flame proof fabric ஆகவும் இந்த alginate பயன்படுகிறது. This is the alginate. And algae as a biofertilizer. உயிரி உரமாகவும் இவை பயன்படுகிறது. So many algae that increases the water holding capacity besides the addition of their chemical constituents in the soil. So இந்த algae பார்த்தீங்கன்னா பயன்படும்போது நீர் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுது. இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டர்பினேரியா அந்த தான் இஸ் அரவுண்ட் ஃபார்ம் ட்ரீ while seaweeds are used as a compost. So இந்தியாவில் இந்த டர்பினேரியா ஸ்பீஸ் பார்த்தீங்கன்னா palm tree பார்த்தீங்கன்னா seaweed உயிர் உரமாக பயன்படுது. ஏதாவது some other species like nostoc, scytonemia, alusira, lilingobia, microcolus, anabera. So some other species, these fix the atmospheric nitrogen and increase the soil fertility. மண்ணில் உள்ள நைட்ரஜன் சத்துக்களை இவை அதிகப்படுத்துவதற்கு இதுவான ஸ்பீசிஸ் பயன்படுது. And also due to that mucilaginous sheath, they are able to prevent soil erosion by binding the soil particle firmly. So மண் அரிப்பு பார்த்தீங்கன்னா தடுப்பதற்கும் இவை பயன்படுகிறது. Some other blue-green algae are used as a biofertilizer. Nostoc, Acylodera, Scytonemia, Spirulina. These also used as fertilizer in rice field. அரிசி உற்பத்தி செய்யக்கூடிய நிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நாஸ்டாக், ஸ்பைருலினா போன்றவை உரமாகவும் பயன்படுகிறது. And also the cultivation of spirulina is gaining importance of feed for fish, poultry and cattle. மீன் மற்றும் பவுல்ட்ரி அந்த கால்நடைக்கு தேவையான பொருட்களை உள்ள ஸ்பைருலினா பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. This is a field of biofertilizer. So these are some aspect of economic importance of algae. Even some other important also is that will continue the next lectures. Thank you.